எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ண போறோம். இன்னைக்கு இந்த மஷ்ரூம் கிரேவில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் சேர்க்காம பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து ஆயிலஸ் மஷ்ரூம் கிரேவி. இது வந்து சப்பாத்தி, நான், இடியப்பம், ஆப்பம், இட்லி, தோசை கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இது தவிர நீங்க வெரைட்டி ரைஸ் வச்சிருக்கீங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட இது வந்து நம்ம வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான செய்முறை தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மஷ்ரூம் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதில் நான் வெட்டி வச்சிருக்க வெள்ளைப்பூடு பல்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்து அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி நான் இங்கே சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து லைட்டாக நமக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம போட்டிருந்த வெள்ளைப்பூடுலாம் லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அதே போல் நம்ம போட்டிருந்த இஞ்சியும் லைட்டாக காய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தை சேர்க்குறேன். இங்கே 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்து வச்சுருக்கேன். உடைச்ச முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். அதையும் இங்கே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேங்க. அந்த ஜீரகத்துடைய வாசனை நமக்கு நல்லாவே வரும். அப்போ நாம் இதை எடுத்துட வேண்டிதான். இப்போ பேன் நல்லாவே சூடாகவே இருக்கு இல்லையா, அதனால இது வந்து சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆயிரும். இப்போ நம்ம போட்டிருந்த ஜீரகம் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் நல்லா வாசனையாகவும் இருக்குது. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை நான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். ஏன்னா இந்த பேன் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். பேன் நல்லாவே சூடாக இருக்குது. அந்த சூட்லேயே இது வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, வெள்ளைப்பூடு, இஞ்சி, ஜீரகம் இருக்குல்லையே, அதை நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இங்கே நான் வந்து தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மையாக அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாட்டம் வந்து நல்லா ஹெவி பாட்டம்னால அந்த அந்த இந்த ஹீட்டுக்கு இது வந்து பாருங்கள் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக இதை நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த போட்டிருக்க நம்ம அந்த தக்காளி பழம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி பழமும் வெங்காயமும் நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். நம்ம இப்போ 2 நிமிஷம் இதை மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ண விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருந்த தக்காளி பழம் வந்து நல்லாவே மசிஞ்சிருச்சு பாருங்கள். அதே போல் வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் தூள் வந்து இங்கே 2 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்தை பொறுத்து. மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன். கொத்தமல்லி தூள் வந்து இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் போட்டிருக்க மசாலா வந்து பர்ன் ஆகிடக்கூடாது, அதுக்காக சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/3 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் நல்லா கொதிச்சு வர நேரத்தில் நாம் கழுவி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தேங்காய் கலவை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இந்த மஷ்ரூமை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மஷ்ரூமை வந்து க்ளீன் பண்ணும்போது கீழே இந்த தண்டு பகுதியை எடுத்துகிட்டு தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தீயை குறைச்சி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு மஷ்ரூம் கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் நல்லா குக் ஆயிடுச்சு. மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ இப்போ நாம் இதை மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். மல்லித்தலை தூவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சமையல் ஒன்றில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் ஒன்று சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட பெல் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.